ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லி நெஞ்சு வலியே வந்துருச்சு அந்த நியூஸை கேட்டோன்னே. நம்ம உண்டு நம்ம பழப்பு உண்டுன்னு செவனேன்னு கிடந்தாலும் எங்கேருந்து தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு வருவானுங்கன்னு தெரியல. சிலிண்டர் தட்டுப்பாடுன்னா அவங்கவுங்க தேவையான கேஸை ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கிடைக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு தான் நான் சொன்னேன் என் வீட்டுக்கார்கிட்ட, நீ தஞ்சாவூரில் கொண்டு போய் விட்டுருப்பா, இல்லை கோயம்புத்தூரில் கொண்டு போய் விட்டுருப்பான்னு சொன்னேன். இதே தஞ்சாவூர், என் வீடு தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூராக இருந்தால் விறகடுப்பு வச்சு, விறகுக்கு பஞ்சமே இல்லை, விறகடுப்பு வச்சு சோத்தாக்கி தின்னுபிட்டு நாங்கள் பாட்டில் செவனேன்னு கிடப்போம். கோயம்புத்தூர் வீட்டில் எங்கே பார்த்தாலும் விறகடுப்பு வச்சுக்கலாம். விறகுக்கும் பஞ்சம் இல்லை, பக்கத்தில் இப்போக்கே விறகடுப்பு வச்சு சமைச்சு ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம். கொரோனா டைம்லலாம் அப்படி தான் இருந்தோம் நாங்கள். இங்கே வந்து சென்னைக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே விட்டு எங்கே போய் விறகடுப்பு வைக்கிறது வீட்டுக்குள்ளே? கிச்சனு எலிப்பொந்து மாதிரி சின்னதாக இருக்கும். அதில் எங்கே போய் நான் விறகடுப்பு வச்சு சமைக்கிறது? இண்டக்ஷனும் இல்லை, ஓவனும் இல்லை. கோயம்புத்தூர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். அவள் வீடு பார்த்து தனியாக போகிறான்னு சொல்லி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இண்டக்ஷனே தேவைப்படலை. இப்போ பார்த்தா கடைகளில் இண்டக்ஷன் ஸ்டவ்வு ரேட்டு, இண்டக்ஷன் சேல்ஸ் அப்படி ஆகுதாமா. இப்படிலாம் நடக்குன்னு கனவு கண்டோமா நம்ம? இந்த போருக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? நம்ம வீட்டிலையே 1008 பிரச்சனை, அதையே சமாளிக்க முடியல நம்மளால். இதில் வேறு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்லாம் மூடிட்டாங்களாம், விலைவாசி உயர்வு, அது இதுன்னு போட்டு பீதியை கலப்புறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம தான் இப்படி கவலைப்பட்டுருக்கோம். பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் சொன்னால் புரியுமா அதுங்களுக்கு? பிரியாணி செஞ்சு தாங்க, சிக்கன் செஞ்சு தாங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுதுங்க. கேஸு இல்லை, கேஸு தீரப்போகுதுன்னு சொன்னால் புரியுமா அதுங்களுக்கு? நமக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? இப்படி புலம்ப வச்சுட்டாங்களே போர் பண்ணுறேன்னு சொல்லி. என்னமோ, எது நடந்தாலும் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க.